பிகாஸ் நம்ம ரவி மோகன் சாரை இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. இல்ல அவங்க எல்லா ரோலுக்குமே இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸ்ரீலீலாவும் செம்மையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரீச் ஆகும் பெரிய அளவுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ. பராசக்தின்னு கூப்பிட்டாங்கன்னா சாமி படம் தான் நினைச்சேன். அவரையும் அதை பார்த்து ஜெயம் ரவியோட படம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்தேன். பட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்தை குறைய சொல்ல முடியாது. பட் எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த படத்தை. மற்ற எந்த படத்தையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த படம் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கே எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு முன்னாடி வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லாமே பார்க்கறதுனால என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அதனால வந்து நான் சொல்றேன் சிவகார்த்திகேயன் தான் பேசுவேன். ஏன்னா அவர் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் இதை காட்டிருக்காங்க நல்லா. ஸோ அதனால சொல்றேன். ஜெயம் ரவிக்கு வந்துட்டு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்கனால ஸோ அது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகணும்ல. ஸோ அதனால வந்துட்டு கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டா அவதான் சொன்னார்ல, இந்தி எதிர்க்கிற ஆள் நாங்கள் இல்லை, பட் இந்தி திணிக்கிறவங்களை எதிர்க்க ஆள் தான் சொன்னாங்க. ஸோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுப்பாங்க எதனால வந்து இந்தியை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியை பார்த்தாலே எதிர்க்கிறாங்க. பட் அது அப்படி இருக்கக்கூடாது. இந்தியை நம்ம திணிக்கிறவங்க மட்டும் தான் எதிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்து பேசிருக்காங்க. அதான் கரெக்டா இருக்கு. இந்த ஃபேன்லாம் இல்லக்கா, அஜித் ஃபேன் தான். நான் சிவகார்த்திகேயனுக்காக வந்தேங்க்கா. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த தமிழுக்காக வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க யாருக்குமே தெரியாது. இந்த படத்துல வந்து எப்படிலாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கன்றது ரொம்ப பயங்கரமா தெரியுது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா எல்லாருமே, ஏன்னா வேற எந்த படமும் கிடையாது. ஆனா எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்த்துட்டு எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்களே முடிவு பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா தமிழ் ஹிந்தி வந்து நம்ம இங்க வந்துச்சுன்னா ஆல்ரெடி அப்புறம் நம்ம பையா மாதிரி பானிபுரி வைக்க வேண்டியதுதான். அவங்கள வந்து விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் வேற யார் வந்தாலும் ஓகே, பிஜேபி அலையன்ஸ் வந்து ஃபுல்லா இங்க ஹிந்தி வந்து வரக்கூடாது, அவ்வளவுதான். எல்லா கேரக்டரும் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோனால அவருக்கு நிறைய கேரக்டரும் கொடுக்கல. அப்படின்னு பார்த்தா வில்லனுக்கும் எல்லாருக்குமே ஈக்குவலா தான் பிளே பண்ணிருக்காங்க. 2 பேர் தான் ஆனா மெயின். சிவகார்த்திகேயன் அதர்வாவும் நல்லா கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து வந்தாலுமே நல்லா கொஞ்சம் பயங்கரமா பிளே பண்ணிருக்காரு. ஆனா அவர் வந்து புரட்சி கொண்டு வந்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் பேர் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து.